அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் திரு மானா ரவீஸ்வரன். ஆசிரியர், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி, கல்வியியல் முதுமாணி மாணவன், உயர் பட்டப்படிப்புகள் பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். ஆய்வறிக்கையின் தலைப்பு சமூக பின்புல காரணிகளும் விஞ்ஞான பாட அடைவு மட்டமும் வலியாமம் வலைய தெல்லிப்பளை கல்வி கோட்ட பாடசாலைகளை மையமாக ஆய்வு. இணை எழுத்தாளர் பேராசிரியர் கானா சின்னந்தம். அறிமுகம். இன்றைய போட்டி நிறைந்த சூழலில் ஒரு நாடு தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞான ரீதியில் மேம்பட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து உலகளாவிய ரீதியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமாயின் கல்வி முக்கிய இடத்தை பெற வேண்டும். கல்வி அடைவு மட்டம் ஓர் உளவியல் கட்டமைப்பு ஆகும். இது குறித்த பாடப்பரப்பில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட அறிவு மற்றும் திறன்களின் விருப்பினால் அளவிடப்படுகிறது. பொதுவாக கல்வி அடைவு மட்டம் பாடசாலைகளில் பரீட்சை புள்ளிகளின் மூலமும் அளவிடப்படுகின்றது. இவ்வடைவு மட்டமானது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் காரணிகளினால் தீர்மானிக்கப்படும் விடயமாகும். இங்கு பிள்ளைகளின் அடைவு மட்டம் பெற்றோரின் சமூக பின்புல காரணிகளினால் பெரிதும் செல்வாக்கிற்கு உட்படுத்தப்படுகின்றது. 2005ஆம் ஆண்டு தனது ஆய்வில் குறிப்பிட்டுள்ளார். ஆய்வு பின்னணி: இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு ஆகும். சுதந்திரத்தின் பின்னர் எந்தவித வேறுபாடுமின்றி இலவச கல்வி நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் பாலர் வகுப்பில் இருந்து பல்கலைக்கழகம் வரை வழங்கப்படுகின்றது. இலங்கையில் 9 மாகாணங்கள், 25 மாவட்டங்கள், கல்வி நிர்வாகத்திற்கு 9 மாகாணங்களும் 98 கல்வி வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோன்றியவர்கள் 3,05,427 மாணவர்கள். இவர்களில் காப்போத்தா உயர்தரத்துக்கு தகுதி பெற்றவர்கள் 75.84% ஆகும். காப்போத்தா சாதாரண தர பரீட்சை 2019 உயர்தரத்துக்கு தகுதி பெற்ற சித்தி வீதம் மாகாண ரீதியில் அட்டவணை 1 காட்டுகின்றது. இவ்வட்டவணை நோக்குகின்ற போது வடமாகாணம் மிக குறைந்த நிலையில் சித்தி வீதம் அடைந்திருப்பதனை தெளிவாக காட்டுகின்றது. தேசிய மட்ட காப்போத்தா சாதாரண சித்தி வீதம் 2019 பாட ரீதியில் நோக்குகின்ற போது ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக குறைந்த சதவீத அளவில் சித்தி வீதத்தை கொண்டு விஞ்ஞான பாடம் காணப்படுவது அட்டவணை 2 காட்டுகின்றது. வலியாம கல்வி வலயம் 98 வலயங்களில் 89வது இடத்தில் சித்தி வீதம் 64.34% காணப்பட, முதலாவது இடத்தில் வலஸ்முல்ல 86.22% காணப்படுதல். வலியாமம் கல்வி வலய சித்தி வீதம் பாட ரீதியாக நோக்கும் போது தெல்லிப்பளை கோட்ட கல்வி கோட்ட பாடசாலைகளின் காப்போத்தா சாதாரண பாட ரீதியான சித்தி வீதத்தை அட்டவணை 3 காட்டுகின்றது. அட்டவணையின் பிரகாரம் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக விஞ்ஞானம் சித்தி வீதம் குறைந்த அளவில் 2014ஆம் ஆண்டு தொடக்கம் 19ஆம் ஆண்டு வரை காணப்படுவதனை அட்டவணை 3 காட்டுகின்றது. அடுத்து ஆய்வு பிரச்சனை. காப்போத்தா சாதாரண தர அடைவு மட்டம் தாழ்ந்த நிலையில் இருப்பதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. மாணவர் சார் காரணிகள், பெற்றோர் சார் பின்புல காரணிகள், ஆசிரியர் சார் காரணிகள், வகுப்பறை சூழல் காரணிகள், கற்பித்தல் நுட்பம் மற்றும் கற்றல் கற்பித்தல் சாதனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே வேளை உளப்பாங்கு, புலனுணர்வு மற்றும் பதற்றம் என்பனவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பாடம் என்பன இலங்கை கல்வி திட்டத்தில் முக்கியமான விடயங்களாக காணப்படுதல். ஸ்டெம்மை நோக்கி நகர்தல் என்பது வெறும் அரசியல் முழக்கமாகவே நமது நாட்டில் காணப்படுகின்றது. இவ்வகையில் நோக்கும் போது இலங்கை பாடத்திட்டத்தில் விஞ்ஞான பாடம் 6ஆம் தரத்தில் இருந்து காப்போத்தா சாதாரண தரம் வரை பிரதான பாடங்களில் ஒன்றாக கற்பிக்கப்படுகின்றது. விஞ்ஞான பாடம் பல நோக்கங்களை கொண்டது. இலங்கையில் விஞ்ஞான கல்வி விருத்திக்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. தெல்லிப்பளை கல்வி கோட்ட பாடசாலைகளில் விஞ்ஞான பாட சித்தி வீதம் குறைவாக உள்ளமை முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. குறிக்கோள்கள். ஆய்வாளரினால் இவ்வாய்வு தொடர்பாக 2 குறிக்கோள்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, தெல்லிப்பளை கல்வி கோட்ட பாடசாலை மாணவர்களின் விஞ்ஞான அடைவு மட்டம் குடும்பங்களின் சமூக பின்புல காரணிகளான பெற்றோரின் கல்வி நிலை, பெற்றோர் தொழில் மற்றும் குடும்ப வருமானம் என்பவற்றிற்கு வேறுபடுகின்றதா என்பதுடன் அடைவு மட்டம் எவ்வாறு உள்ளது என்பதனை அளவிடுதல். அடைவு மட்டம் பால்நிலைக்கு ஏற்ப வேறுபடுகின்றதா என்பதனை அளவிடுதல். ஆய்வாளர் ஆய்வு தொடர்பான இலக்கிய மீளாய்வை குறிப்பிடுகையில் முதலில் இந்த சமூக காரணிகள், அதாவது சமூக பின்புல காரணிகள் அடைவு மட்டத்துடன் தொடர்புபடுவதனை ஆய்வாளர்கள் முன்வைத்த கருத்துக்களை
இங்கு குறிப்பிட்டுள்ளார். அடுத்து சமூக பின்புல காரணிகள் என்றால் என்ன என்பதும், சமூக பின்புல காரணிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையை கொடுத்து ஆய்வாளர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் பற்றியும் இங்கு கருதப்பட்டுள்ளது. அதாவது குடும்ப பின்புல காரணிகள் என்பது பெற்றோர் கல்வி நிலை, பெற்றோர் தொழில் நிலை, குடும்ப வருமானம், குடும்பத்தின் சமூக பின்புல காரணிகளாக கொள்ளப்படுகின்றது மற்றும் சமூக உளவியல் காரணிகள் என்பவையும் இங்கு உள்ளடக்கப்படுவதனை இலக்கிய மீளாவில் குறிப்பிட்டுள்ளார். ஆய்வு முறையியல் இவ்வாய்வானது வலிகாம கல்வி நிலைய தெல்லிப்பளை கல்வி கோட்ட பாடசாலைகளில் தர 11 மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது. முற்றுமுழுதான அளவறி ரீதியான ஆய்வாக அமைகின்றது. தெல்லிப்பளை கல்வி கோட்ட பாடசாலைகளில் கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் மொத்த மாணவர்கள் 729. திரட்சிமோகன் அட்டவணைப்படி பாடசாலை வகைகளின் விகிதாசார அடிப்படையில் 254 மாணவர்கள் ஆய்வு மாதிரியாக தெரிவு செய்யப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 219 மாணவர்களிடம் தரவுகள் பெறப்பட்டன. ஆய்வு மாதிரிக்கு வழங்கப்பட்ட வினாக்கொத்துகளில் 212 வினாக்கொத்துகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டன. இங்கு ஆய்வு மாதிரி தெரிவு செய்யப்பட்ட முறை பாடசாலைகள் 1AB 1C வகை 2 பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண் பெண் அடிப்படையில் அட்டவணை 4 காட்டுகின்றது. தெரிவு செய்யப்படும் பாடசாலைகளில் மாணவர்களின் முழுமையான விவரம் ஆய்வு மாதிரியை அட்டவணை காட்டுகின்றது. இங்கு 1AB பாடசாலை, 1C வகை 2 பாடசாலை என 3 வகைகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஆண் பெண் அடிப்படையில் அட்டவணை 5 காட்டுகின்றது. தரவு சேகரிப்பு தரவுகள் வினாக்கொத்துகள் மூலம் பெறப்பட்டது. வினாக்கொத்து 2 பகுதிகளை கொண்டது. பகுதி ஏ சமூக பின்புல காரணிகளையும் மாணவர் பால் நிலையையும், பகுதி பி பரீட்சை புள்ளியையும் அளவிடுவதாக அமைந்துள்ளது. சமூக பின்புல காரணிகளாக குடும்ப வருமானம், பெற்றோர் கல்வி நிலை மற்றும் பெற்றோர் தொழில் என்பவற்றுடன் பால் நிலையும் நோக்கப்பட்டது. இவ்வினாக்கொத்து காப்போத சாதாரண மாணவர்களிடமிருந்து தகவல்களை பெறுவதன் பொருட்டு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களுக்கு முறையான அனுமதி கடிதம் வழங்கப்பட்டு அதிபர்களின் அனுமதியுடன் அவர்களினால் வழங்கப்பட்ட குறித்த திகதி நேரம் என்பவற்றிற்கேற்ப ஆய்வாளரினதும் வகுப்பாசிரியர்களிடம் நேரடி பிரசன்னத்துடன் மாணவர்களை சுயாதீனமாக செயற்பட வைத்து தகவல்கள் பெறப்பட்டது. குறித்த ஆய்விற்காக தெரிவு செய்யப்பட்ட 254 மாணவர்களில் COVID-19 அரச நிலைமைகளினால் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இழந்த கல்வியை செயற்பாடுகளின் கீழ் இணக்கமான கற்றல் நிலைமைகளில் 219 மாணவர்களிடம் மட்டுமே வினாக்கொத்து வழங்கப்பட்டு 212 மாணவர்களிடமிருந்தே முழுமையான தகவல்கள் பெறக்கூடியதாக இருந்தது. எனவே மொத்த பிரதிபலிப்பு வீதம் 96.8% காணப்படுகின்றது. தரவு அளிக்கையும் பகுப்பாய்வு இவ்வாய்வாளர் முற்றுமுழுதாக அளவு நிலை ஆய்வில் ஈடுபடுவதனால் வினாக்கொத்து மூலம் பெறப்பட்ட தரவுகள் SPSS 20 புள்ளிவிவரவியல் தொகுப்பின் மூலம் வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வாளரினால் உருவாக்கப்பட்ட கருதுகோள்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வாய்ப்பு பார்க்கப்பட்டு வியாக்கியானம் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அளிக்கைக்கு பொருத்தமான விவரண புள்ளிவியலின் நுட்பங்களான இடை மற்றும் நியம விலகல் முறைகளுடன் விகிதாசார முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆய்வு நுட்பங்களாக கருதுகோள்களை பரிசோதிப்பதற்கு பொருத்தமான டி சோதனை, எஃப் சோதனை மற்றும் அனோவா ஆகிய புள்ளிவிவரவியல் நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தரவு அளிக்கை தொடர்பான அட்டவணையை 6 காட்டுகின்றது. இந்த ஆய்வு வினாக்கொத்தில் பெறப்பட்ட தரவுகள் பால்நிலை அடிப்படையில தந்தையின் கல்வி நிலை, தாயின் கல்வி நிலை, தந்தை தொழில், தாயின் தொழில், மாத வருமானம், பரீட்சை புள்ளிகள் என்பன பெறப்பட்ட தரவுகளில் இருந்து தொகுக்கப்பட்டு அட்டவணை காட்டுகின்றது. பின்புல காரணிகளின் விவரண புள்ளி விவரவியல் சராசரி நிலை, அதாவது புள்ளி விவரம் சராசரி நிலை, நியம விலகல் என்பவை இந்த பின்புல காரணிகளை தெளிவுபடுத்துவதனை அட்டவணை 7 காட்டுகின்றது. மாணவர் பால்நிலை அடிப்படையில் அடைவு மட்டம் வேறுபாட்டை சோதித்தல் டி சோதனை. இங்கு கருதுகோள் பால்நிலைக்கேற்ப அடைவு மட்டம் வேறுபடவில்லை, வேறுபடுகின்றது. சூனிய கருதுகோள், மாற்று கருதுகோள் உருவாக்கப்பட்டு அட்டவணை 8 பிரகாரம் அடிப்படையில் உள்ளவாறு இருவால் பொருண்மை பெறுமதி பரீட்சை புள்ளிக்கு பி பெறுமதி 0.01 நிலையில் பொருண்மையற்றதாக காணப்படுகின்றது. எனவே சூனிய கருதுகோள் அங்கீகரிக்கப்பட்டு மாற்று கருதுகோள் அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே பரீட்சை புள்ளிகள் பால்நிலையின் அடிப்படையில் வேறுபடவில்லை.
பெற்றோர் பின்புல காரணிகளுக்கேற்ப சார் மற்றும் சாரா மாறிகள் வேறுபடும் பாங்கி அளவிடுதல் தொடர்புடைய கருதுகோள்களாக ஒன்று தந்தை கல்வி நிலைக்கேற்ப அடைவு மட்டம், தாய் மற்றும் தந்தை கல்வி நிலைக்கேற்ப அடைவு மட்டம் வேறுபடவில்லை, வேறுபடுகின்றது. அதே போல தொழில் நிலைக்கேற்ப வேறுபடவில்லை, வேறுபடுகின்றது. குடும்பத்தின் மாத வருமானத்திற்கு ஏற்ப வேறுபடவில்லை, வேறுபடுகின்றது என 3 கருதுகோள்கள் இங்கு வாய்ப்பு பார்க்கப்படுகின்றது. அட்டவணை 9 பிரகாரம் பின்புல காரணிகளின் அடிப்படையில் அடைவு மற்றும் வேறுபாட்டை சோதித்தல். இங்கு இருவால் பொருண்மை பெறுமதி பரீட்சை புள்ளிக்கு பின் பெறுமதி 0.01 நிலையில் பொருண்மையானதாக காணப்படுகின்றது. எனவே சூனிய கருதுகோள்கள் நிராகரிக்கப்பட மாற்று கருதுகோள்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. எனவே பரீட்சை புள்ளிகள் தாய் மற்றும் தந்தையின் கல்வி நிலை, தொழில் நிலை மற்றும் மாத வருமானத்திற்கு ஏற்ப வேறுபடுதல் அறியக்கூடியதாக உள்ளது. எனவே இந்த ஆய்வின் முடிவுகளாக மாணவர்களின் விஞ்ஞான பாட அடைவு மட்டம் சராசரியாக காணப்படுவதுடன் பெற்றோர் தொழில், பெற்றோர் கல்வி தகுதி மற்றும் குடும்ப வருமானத்திற்கு ஏற்றவாறு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 0.01 பொருண்மை நிலையில் விஞ்ஞான அடைவு மட்டம் வேறுபடுவதை அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் பரீட்சை புள்ளிகள் பால்நிலையின் அடிப்படையில் வேறுபடவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. ஆய்வாளரினால் ஆய்வு தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பரிந்துரைகளாக பெற்றோர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தல், பெற்றோர் கல்வி நிலை, தொழில் மற்றும் மாத வருமானம் என்பவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்த பொருத்தமான வசதிகளை பெற்றுக் கொடுத்தல். இங்கு ஆய்வாளர் அடைவு மட்டத்தில் செல்வாக்கு செலுத்தும் சிறு காரணிகளை கண்டறிதல் எதிர்கால ஆய்வாளருக்கான ஆய்வு இடைவெளியாக பரிந்துரைக்கின்றார். ஆய்வாளர் ஆய்வுக்கு பயன்படுத்திய உசாத்துணை நூல்களின் பட்டியலை இங்கு காட்டப்பட்டுள்ளது. மேலும் சில உசாத்துணை நூல்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.